இந்தியன் மல்பரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் இது 2000 வருஷமாகவே வந்து கரேபியன் நாடுகள் மற்றும் பாலினேஷியன் நாடுகளில் வந்து பயன்படுத்தப்பட்ட அவங்க சாப்பிட்ட ஒரு பழம்தான். இது வந்து வலியை தீர்க்கக்கூடிய பழம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சீஸ் அப்படி நேச்சுரல் சீஸ் அப்படிங்கிற பெயர்லாம் வந்து இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நம்ம என்னன்னா கசப்பு சுவை இருப்பது எல்லாமே வந்து ஓரளவுக்கு என்ன அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தின் சர்க்கரை அளவை கண்ட்ரோல் பண்ண வந்து இது பயன் தரும் அப்படிங்கிறது வந்து ஒரு பொது விதியாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இது கேன்சரை போக்குது, சுகர் பேஷண்ட் சாப்பிடலாம், அதுக்கடுத்து மூட்டு வலிகளை வந்து சரி செய்து, சோரியாசிஸை சரி செய்து அப்படின்னு அடுக்கடுக்காக நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அது அனைத்தும் உண்மையா? இதில் நன்மை தரக்கூடிய அளவு எந்த அளவுக்கு இருக்கு, இல்லை இதை யார் வந்து எடுக்கக்கூடாது? காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்தா பிசிஷியன். ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லோருக்கும் பரவலாக தெரியும், நம்ம கேள்விப்பட்ட ஒரு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோனி ட்ரிங்க் அப்படின்றது. ஸோ அதை பற்றி நிறைய வந்து அதற்கு வந்து இது கொடுப்பாங்க. என்ன அப்படின்னா இது கேன்சரை போக்குது, சுகர் பேஷண்ட் சாப்பிடலாம், அதுக்கடுத்து மூட்டு வலிகளை வந்து சரி செய்து, சோரியாசிஸை சரி செய்து அப்படின்னு அடுக்கடுக்காக நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அது அனைத்தும் உண்மையா? இதில் நன்மை தரக்கூடிய அளவு எந்த அளவுக்கு இருக்கு, இல்லை இதை யார் வந்து எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து இந்த பதிவில் பார்ப்போம். நார்மலாக இதோடைய பொட்டானிக்கல், எந்த ஒரு மூலிகையானாலும் அதற்கு ஒரு பொட்டானிக்கல் நேம் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அது மாதிரி இதோட பொட்டானிக்கல் நேம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மொரிங்கா சிட்ரிஃபோலியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது நமது பாரம்பரிய மூலிகையா, இல்லை நம்ம இது உணவாக நம்ம எடுத்தோமா அப்படின்னா இது நம்முடைய நாட்டு இது வந்து கிடையாது. இன்றைக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பயிரிடப்படுகிறது இந்தியன் மல்பரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் இது 2000 வருஷமாகவே வந்து கரேபியன் நாடுகள் மற்றும் பாலினேஷியன் நாடுகளில் வந்து பயன்படுத்தப்பட்ட அவங்க சாப்பிட்ட ஒரு பழம்தான். ஸோ நார்மலாக இந்த பழம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி கசப்பு, ஒரு மாதிரி குமட்டல் ஸ்மெல்லோட வந்து இது இருக்கும். ஸோ அப்போ என்ன அப்படின்னா இப்போ நம்மளுடைய மூலிகைனா நம்ம சொல்லுவோம் இந்த மூலிகைக்கு இந்த சுவை இருக்குது, இந்த தன்மை இருக்குது, இந்த வீரியம் இருக்குது. ஸோ இதற்கு நம்ம அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு எதையும் சொல்ல முடியாது. ஆனால் இதற்கு கசப்பு சுவை மட்டும் இருக்கு அப்படிங்கிறது இதோட இது யூஸ்வலாக நம்ம சாப்பிட்டவங்க இல்லை இந்த இதுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா? அப்போ வந்து கசப்பு சுவை அப்படிங்கிறது இருக்கனால ஓரளவுக்கு நம்ம என்னன்னா கசப்பு சுவை இருப்பது எல்லாமே வந்து ஓரளவுக்கு என்ன அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தின் சர்க்கரை அளவை கண்ட்ரோல் பண்ண வந்து இது பயன் தரும் அப்படிங்கிறது வந்து ஒரு பொது விதியாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் என்ன அப்படின்னா இந்த நோனி சாறு, பழச்சாறை வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து நன்மை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் ஆதி காலத்திலிருந்து அவர்கள் வந்து பாலினேஷியன் நாடுகளில் வந்து இந்த மக்கள் வந்து இந்த பழங்களை வந்து குறிப்பாக கரேபியன் நாடுகள் எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா இது வந்து வலியை தீர்க்கக்கூடிய பழம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சீஸ் அப்படி நேச்சுரல் சீஸ் அப்படிங்கிற பெயர்லாம் வந்து இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 1990களில் வந்து என்ன பண்ணாங்கன்னா அப்போதான் வந்து இது யூஸ்வலாக, அதாவது அவங்க பழமாக சாப்பிட்டதை தாண்டி என்னன்னா நம்ம சந்தைக்கு வந்து கொண்டு வர்றாங்க. 1990களில் ஒரு சில ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் போட்டு ஒரு ட்ரிங்காக வந்து கொண்டு வராங்க, ஜூஸஸாக. 96ல் வந்து அப்படியே ஒரு உலகம் முழுவதும் இந்த சந்தை எப்படி மாறுது அப்படின்னா இது ஒரு வெல்னஸ் ட்ரிங்க் அப்படின்னு. அதாவது இது இந்த நோய்க்கு அந்த நோய்க்குன்னு எதுவுமே கிடையாது. யூஸ்வலாக நம்ம இந்த இதில் வந்து ஒவ்வொரு ஏராலையும் பார்த்துக்கிட்டே வந்தோம்னா ஒவ்வொரு காலத்திலும் வந்து ஒரு இதை வந்து முன்வரும், இது சகல நோய்களையும் தீர்க்கும் அப்படிங்கிற மாதிரி. 1996ல் வந்து இதை என்னன்னு கொண்டு வந்தாங்க அப்படின்னா இது ஒரு வெல்னஸ் ட்ரிங்க் அப்படின்னா. ஆனால் 2003ல் ஐரோப்பிய நாடு வந்து என்ன பண்ணுச்சுன்னா இந்த ட்ரிங்கை வந்து அங்கீகரிக்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா
அனைத்து ட்ரிங்குகளையும், இந்த நோனி பழத்துல இருக்க அனைத்து ட்ரிங்குகளையும் வந்து ஐரோப்பிய யூனியன் நாடுகள் அங்கீகரிக்கப்படல. அதில் ஒரே ஒரு வகையை மட்டும் தான் அங்கீகரிக்கப்பட்டுச்சு. பட் அதன் குடை கீழ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோருமே வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படிதான் வந்து இது வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டை வந்து ஹிட் பண்ண வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலா இது ஏன் வந்து இவ்ளோ இதா பெருமையா சொல்றாங்க அப்படின்னா, யூசுவலா இதுல என்ன இருக்கு அப்படின்னா, குவெர்சிட்டின் அப்படிங்கக்கூடிய சத்து இருக்கு. நம்ம யூசுவலா வெங்காயம், பூண்டு இத பத்தி எல்லாம் இது பண்றப்ப நம்ம பேசுறப்ப பார்த்திருப்போம். இந்த குவெர்சிட்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்டி ஆக்ஸிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு. கேன்சரை வந்து குறைக்கக்கூடிய தன்மை வந்து இதுல இருக்கு அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். ஸோ அந்த குவெர்சிட்டின் இதுல இருக்கு. இதுல இல்லாம என்னன்னா, ஆந்த்ரோக்வினின் போன்ற விஷயங்கள்லாம் சத்துக்கள் இதுல இருக்கு. இது என்னன்னா ஆன்டி வைரல், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, சொரியாசிஸை வந்து குணப்படுத்துது. ஆன்டி சொரியாசிஸ், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி டயபெட்டிக் அப்படின்னு அப்படியே நிறைய அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மோர் நோன் அப்படிங்கிற ஒரு வகையான வேதியியல் பொருள் இருக்கு. அது வந்து ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னு வெகு சில ஆராய்ச்சி தரவுகள் மற்றும் சொல்ல வந்து பட்டிருக்கு. இது ஆக்சுவலா ட்ரிங்கா வர்றதுக்கு முன்னாடி மக்கள் இதை பழமா சாப்பிட்ட பிறகு எப்படி ஜூஸா எடுத்தாங்க அப்படின்னா, இது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பழச்சாறு இருக்கு பாத்தீங்களா, அதை ஒரு 24 மணி நேரம்ல இருந்து 48 மணி நேரம் வரைக்கும் புளிக்க வைப்பாங்க. ஃபெர்மெண்டேஷன் இது பண்ணி பண்ணும்பொழுது அது என்ன ஆகும்னா, யூசுவலா இனிப்பு சுவை இருக்கக்கூடிய எல்லாமே பாக்டீரியா வினை புரிஞ்சுச்சு அப்படின்னா புளிப்பேற்றம் வந்து அடையும். ஸோ அப்படி அடைந்த பொழுது இதுல ரொம்ப 2 முக்கியமான பாக்டீரியா வந்து இதுல இருந்துச்சு. என்ன அப்படின்னா, பிஃபிடோ பாக்டீரியம் லாங்கஸ் அப்படிங்கக்கூடிய பாக்டீரியமும், லாக்டோபேசில்லஸ் பிளானட்டாரம் பாக்டீரியா அப்படிங்க சொல்லக்கூடிய இந்த 2 பாக்டீரியா இருந்திருக்கு. ஏன் இது 2யும் இவ்வளோ சிறப்பா சொல்றோம் அப்படின்னா, அப்ப இது ப்ரோபயோட்டிக். இந்த 2 பாக்டீரியாவும் நம்ம பல பதிவுகள் வந்து பார்த்திருக்கோம், சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய கடைகள்ல விற்கக்கூடிய நிறைய ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க்ஸ்ல இந்த பாக்டீரியா செயற்கையாக சேர்க்கப்படுகிறது. ஆனா இந்த ட்ரிங்க்ல நேச்சுரலாவே வந்து அந்த பாக்டீரியா இருந்ததுனால நார்மலா அப்ப கட்டுக்கு நல்லது. அப்ப நம்ம செரிமான மண்டலத்திற்கு நல்லா இருந்ததுன்னா நமக்கு எல்லா நோய்களும் வராமல் நம்ம கொஞ்சம் தடுத்துக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த வகையில தான் இதை என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா, வெல்னஸ் ட்ரிங்க் அப்படின்னு. ஆனா பின் நாட்கள்ல இது வந்து அவங்க நேச்சுரலா ஃபெர்மெண்டேஷன் பண்ணத. ஆனா சந்தைப்படுத்துத பின்னாடி இந்த சத்துக்கள், அதாவது இந்த பாக்டீரியாக்கள் அந்த ட்ரிங்க்ல இருக்கா அப்படிங்கிறப்ப ஆராய்ச்சி தரவுகள்ல 0 அப்படிங்கிறதான் தெரியுது. அப்ப இன்னைக்கு நம்ம குடிக்கக்கூடிய அந்த நோனி ட்ரிங்க்ல வந்து அது கிடையாது. சரி, நோனி ட்ரிங்க் எவ்வளவுதான் எடுக்கணும், எவ்வளோ வேணுமாவது எடுக்கலாமா அப்படின்னா, அப்படி எடுக்கக்கூடாது. எவ்வளோ எடுக்கணும்னா வெறும் 30 ml தான் வந்து எடுக்கணும். ஸோ இந்த 30 ml காலை மாலை 2 வேளையும் உணவு உண்பதற்கு ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்னாடி வந்து எடுக்கலாம். ஆனா இதை யார் எடுக்கக்கூடாது, எடுக்கும் பொழுது நம்ம என்ன கவனத்துல வச்சிருக்கணும் அப்படின்னா, ஆக்சுவலா நம்ம இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் பார்த்தோம் பாத்தீங்களா, அதுல ஆந்த்ரோக்வினோன்ங்கிற ஒரு சத்து இருக்கு. சில ஆராய்ச்சி தரவுகள் என்ன தெரியுது அப்படின்னா, இந்த ஆந்த்ரோக்வினோன் அப்படிங்கிறது லிவர் டாக்ஸிசிட்டி, அதாவது கல்லீரலுக்கு நச்சான ஒரு விஷயம். அதனால கல்லீரல் பாதிப்பை வந்து ஏற்படுத்துகின்றது அப்படின்னு நிறைய, அதாவது இதற்கு நன்மை தரக்கூடிய ப்ராப்பர் ரிசர்ச் அவ்வளவா இல்லைனாலும் இது லிவர் டாக்ஸிசிட்டி இருக்கு அப்படின்னு நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால வந்து அதை நம்ம கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். ஏன்னா நமக்கு ஏற்கனவே ஏதாவது லிவர் ப்ராப்ளம் இருக்கலாம், இது எடுக்கும் பொழுது இன்னும் அதிகமாகும். அடுத்து 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல பொட்டாசியம் அளவு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஆராய்ச்சி நார்மலா வந்து நியூட்ரிட்டிவ் வேல்யூல வந்து தெரியுது. ஸோ யாருக்கெல்லாம் சிறுநீரக செயலிழப்பு இருக்கிறதோ அவர்களுக்கு நார்மலாவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொட்டாசியத்தை வெளித்தள்ளுவதில் வந்து சிரமங்கள் வந்து ஏற்படும். அப்ப இவங்க இதுவும் சேர்த்து எடுக்கும் பொழுது சிறுநீரக பாதிப்பு இருப்பவர்களுக்கு இன்னும் வந்து தொந்தரவு அதிகமாகும். எதற்காக அப்படி சொல்றோம் அப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இது ஓவரால் வெல்னஸ் ட்ரிங்க் தானே, எல்லாத்தையும் புதுப்பிச்சு கொண்டு வந்துரும் அப்படின்னு சிறுநீரக செயலிழப்பு இருக்கிறவங்க இந்த ட்ரிங்கை வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதனால அவர்களும் இது எடுக்கக்கூடாது. இல்ல எனக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கு, இல்ல வந்து பாத்தீங்கன்னா பாலிசிஸ்டிக் கிட்னி இருக்கு, யூரின்ல புரதம் வெளியேறுது, அவர்கள் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களோட எலக்ட்ரோலைட்ஸை பார்க்கணும். அதுல பொட்டாசியம் நார்மலா இருக்கு அப்படின்னா இந்த ட்ரிங்க் எடுக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த ட்ரிங்கை வந்து எடுக்கக்கூடாது. இதற்கு வந்து இதோட இன்கிரீடியன்ஸை வச்சு அவ்வளோ வந்து வெல்னஸ் ட்ரிங்க் அப்படின்னு ஒரு இது கொடுத்தாலும்
இதுல இருக்க மேக்ரோ நியூட்ரியன்ஸோ மைக்ரோ நியூட்ரியன்ஸோ பெரிதும் இல்லை. இதுல பெரிதளவுல வந்து கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட் அப்படிங்கிறதும் பெருசா இல்லை. ட்ரேஸ் மினரல்ஸ், இரும்பு சத்து இருக்கு, பொட்டாசியம், மெக்னீசியம் இருக்கு அப்படிங்கிறதும் பெருசா இல்லை. ஸோ அதனால என்ன அப்படின்னா, இதை ஒரு காமன் ட்ரிங்க், வெல்னஸ் ட்ரிங்க்னு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் என்ன அப்படின்னா ஏசிம்டமேட்டிக்கா இருக்கும். திடீர்னு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி பாதிப்படைஞ்சதுன்னு சொல்லப்படுகிறது. ஆனால் யாருக்குமே திடீர்னு லிவர் பாதிப்போ கிட்னி பாதிப்போ ஏற்படுறதில்ல. ரொம்ப நாள் இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு நாள் வந்து சேச்சுரேட் ஆகி வெளிவருது. அதனால இந்த ட்ரிங்க் எடுக்கும் முன்னாடி நீங்க பெர்ஃபெக்ட்டா இருக்கிறீங்களா? சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த ட்ரிங்க் நல்ல ஒரு ரிசல்ட் தருது அப்படிங்கிறது தெரியுது. இருப்பினும் உணவு வந்து சீராக இல்லாம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இது பயன் தராது. அது மாதிரி டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கு, குறிப்பாக சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, அவர்களும் இந்த ட்ரிங்கை தவிர்ப்பதே சிறந்த ஒரு விஷயம். நன்றி.